வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி உருளைக்கிழங்கை வச்சு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு. இதை தோலை உரிச்சிட்டு மசிச்சுட்டு 2 வெங்காயம் எடுத்து இதை 2 வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கிட்டு, இங்கே பாருங்கள், ப்ரெட்டை லைட்டாக தவாவில் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸ்க்காக. இதை மிக்சி ஜாரில் ரவை பக்குவத்தில் இது பண்ணிவிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கும் போது காமிக்கிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதில் எண்ணெய்லாம் கலக்கிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், வெங்காயம் ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கரம் மசாலா தூள், அதுவும் 1 ஸ்பூன் ஃபுல்லாக. அப்புறம் மிளகாத்தூள், அது வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இங்கே பாருங்கள், 1/2 ஸ்பூனு. அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இந்த பாருங்கள், வீட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு. உருளைக்கிழங்குக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பாருங்கள், உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். அப்புறம் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூனு, மைதா மாவு 4 ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இந்த கடாயில் போட்டு வதக்க போகிறேன். பாருங்கள், ஆனால் ஸ்லோவில் வச்சு தான் வதக்கணும். நான் ஆல்ரெடி இந்த இதில் மசிச்சிட்டேன் மேஷரில். இதெல்லாம் வதக்கிட்டு ஷேப்பாக பிடிக்கணும். அப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல்லுத்தையும் வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை போட்டுடணும். கொத்தமல்லியை போட்டுட்டு ஃபுல்லாக கிளறிட்டு உருண்டை பிடிக்கணும். நமக்கு என்ன ஷேப் தேவையோ அது மாதிரி உருண்டை பிடிக்கணும். இங்கே பாருங்கள், ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுட்டோம். ஒன்று ஒரு ஷேப்பில் டிப் பண்ணியிருக்கோம். ரவுண்டு, ஓவல் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன். இதை பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியும். தேங்க்யூ வெரி மச்.